வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 722 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த வாரம் முழுவதும் பல்வேறு நாடுகள் ஐநாவில் பாலஸ்தீன் நாட்டை அங்கீகாரம் செய்துள்ளன. அதேபோல் அதற்கு எதிராகவும் சில வேலைகளை இஸ்ரேல் செய்து வருகிறது. மிக முக்கியமாக அதே ஐநா கூட்டத்தில் நேற்று நடந்த ஒரு முக்கிய நிகழ்வாக ஈரான் மீதான தடையை நீட்டிக்கும் ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை தற்போது தள்ளி வைக்க வேண்டும் என்று ரஷ்யா மற்றும் சீனா கொண்டு வந்த பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை தோல்வியடைய செய்திருக்கின்றன E3 நாடுகள் மற்றும் அமெரிக்கா. இதனைத் தொடர்ந்து தங்களின் தூதரகங்களில் இருந்து தூதர்களை அங்கிருந்து வெளியேற்றுகிறது ஜெர்மனி, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் இருந்து. மறுபுறம் காசா மக்களின் வெளியேற்றமானது மிக கடுமையாக நடத்தப்பட்டு வருகிறது. மிக அருகில் வந்துவிட்டதாக கூறுகிறார்கள். காசாவை டோனி பிளேயரிடம் ஒப்படைப்பதற்கான காலம் மிக அருகில் வந்துவிட்டது என்றெல்லாம் கூறுகிறார்கள். இப்படி பல நிகழ்வுகள், மிக முக்கியமான நகர்வுகள் நடந்துள்ளன. ஒவ்வொன்றாக நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த இவங்க அங்கீகாரம் பண்ணது, அடுத்து நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகள், அதுல ஒரு நிகழ்வையும் நான் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த ஃப்ளோட்டிலா ஸ்மூல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 44 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்கள், அவங்க வரக்கூடிய அந்த படகுகள், அது மேல ஒரு முறை தாக்குதல் வேற நடந்திருக்கு. நடந்ததுக்கு பிறகு இத்தாலி உடனடியாக நாங்கள் வந்து கப்பல் பாதுகாப்புக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் ஸ்பெயினும் கூடவே அறிவிச்சது. பின்னாடியே சமீபத்தில் வந்த தகவல்கள், அங்க இருந்த அந்த கப்பல்ல இருந்து வந்த தகவல்கள்ல, அந்த படகுகள்ல இருந்து வந்த தகவல்கள்ல கிரீஸ் வந்து அவங்க நீர்நிலையை கடக்கும்போது கிரீஸுடைய போர்க்கப்பல் பக்கத்துல இருந்துச்சு. அதே போல துருக்கியும் நாங்க வந்து கடைசி காசாவோட இதை நீங்க தொடர வைக்க நாங்க கூட இருப்போம் அப்படின்லாம் சொல்றதா தகவல் வருது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது, வெளியே இருந்து நாடகம் இப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சா நீங்க அப்பவே பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் சொல்ல தோணுது. முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போதைய சூழ்நிலை காசால எப்படி இருக்கு, எகிப்து வந்து என்ன பண்ண போகுது? ஏன்னா அப்ப அவங்க இப்போ அங்கிருந்து வர்ற தகவல்கள்லாம் மக்களை ரொம்ப ரொம்ப நெருக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இதை நோக்கி, அந்த ரஃபா எல்லையை நோக்கி அப்படின்னு. இப்போதைய அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு சொல்லுங்க. சூழ்நிலை மோசமானதாவே போயிட்டு இருக்கு, தொடர்ந்து மோசமானதாவே போயிட்டு இருக்கு. அதாவது சைனிஸ்டுகளோட போர் முயற்சிகள்ல, இந்த போரினுடைய அப்ஜெக்டிவ்ஸ்ல ராணுவ ரீதியான வெற்றியை வந்து பெற முடியல, அது உறுதியா தெரிகிறது. அதுக்கு மாற்றீடான திட்டம்னாக்கா எத்தனிக் கிளென்சிங் தான். ஸோ நம்ம தான் இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம். இப்போ அவங்க வந்து என்ன மாற்றீடு திட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா எத்தனிக்லி கிளென்ஸ் பண்றது தான். பட் எத்தனிக் கிளென்சிங் பண்றதுக்கு காசா மக்கள் வந்து அனுமதிக்கல. அதே போல இப்ப எஜிப்த் போன்ற நாடுகள் வந்து அதை அனுமதிக்கல. இப்ப இந்த 2 தடைகள் இருக்கு. இந்த 2 தடைகள் தான் வந்து இப்ப தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த எத்தனிக் கிளென்சிங் திட்டத்தை. அது வருங்காலங்கள்ல மாற்றம் அடையுமானா மாற்றம் அடையறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா எஜிப்து வந்து இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலையில எஜிப்து இல்ல, எஜிப்து சொசைட்டி கிடையாது. எஜிப்துக்குள்ள பலஸ்தீனியர்கள் போனாங்கன்னா எஜிப்து நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிகப்பெரிய சிக்கல். அதனால எஜிப்து வந்து அனுமதிக்கிறது சாத்தியப்படாது. காசா மக்களே வந்து கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட உடனே, அதாவது காசா சிட்டிக்குள்ள வந்து இன்வேஷன் பண்ண போறோம், அதனால அங்கிருந்து நீங்க வெளியேறுங்கன்னு சொல்லும் போதே வந்து காசா மக்கள் உள்ளிருந்து சொன்னது என்னன்னா, நாங்க ஸ்டெட்ஃபாஸ்டா தான் இருப்போம், நாங்க இங்கிருந்து எங்கேயும் வெளியேற மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்னது. ஸோ அதனால இன்னும் அந்த வில் பவர் இருக்கு காசா மக்களுக்கு. இந்த பகுதியிலிருந்து வெளியேறிட்டோம்னா நம்மளால திரும்ப வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்ச கதையா இருக்கு. ஸோ அதனால இங்க இருந்தே வந்து நம்ம உயிரை விடலாமே தவிர இங்கிருந்து வெளியேறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அந்த மக்கள். எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் ரெசிஸ்டன்ஸ் கூட கூட நிற்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இதை வந்து நீங்க இறுதிக்கட்ட ஈழ யுத்தம் நடக்கும்போது, இனப்படுகொலை யுத்தம் நடக்கும்போது, கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய
மனநிலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மனநிலையா தான் இருந்தது. நாங்க புலிகளை விட்டு எங்கேயும் போக மாட்டோம், இந்த பகுதியை விட்டு எங்கேயும் போக மாட்டோங்கிறது தான் அவங்க சொன்னது. கடைசி வரைக்கும் கூட நிக்கணும்ன்றதுல தெளிவா இருந்தாங்க. புலிகள் அமைப்பு தோல்வி தழுவுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா வந்து வாய்ப்பே இல்லை இதுக்கு மேல அப்படிங்கிற இடத்துக்குள்ள தான் வந்து அவங்க கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா இங்க புலிகள் அமைப்பு அன்றைக்கு தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலையில இருந்தது. இன்னைக்கு காசால இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தோல்வி அடைகிற சூழ்நிலையில இல்லவே இல்லை. அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. இந்த சைனிஸ்ட் போர்சஸ் உள்ளுக்கு போக போக தாக்குதல்களை தீவிரப்படுத்துவாங்க. அதற்கான மீன்ஸும் இருக்கு, அதற்கான வெப்பன்ஸும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இங்க அந்த சாத்தியப்பாடுகள் கிடையாது. மக்களை வந்து வெளியேற்றுறதுங்கிறது ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் வந்து மக்களை வந்து வெளியேற்றணும். ரெசிஸ்டன்ஸை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கள நிலவரம். உயிர் பலிகளை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க, மக்களை கொலை பண்ணியிருக்கிறாங்க, பட்டினி போட்டிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா ரெசிஸ்டன்ஸ் வீரர்கள் வந்து இன்னும் இன்டாக்டா இருக்கிறாங்க. அவங்க புது டனல்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறதா தான் தகவல் வருது. அதனால அவங்க முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்த பகுதியிலேயே வந்து மீண்டும் வந்து தாக்குதல்கள் நடத்துறாங்க ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள். ஸோ அதனால மிலிட்டரிலி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கிடையாது. எத்னிக் கிளென்சிங்க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ 2 பிளானுமே வந்து சிக்கலுக்குரிய பிளான் தான். ஸோ இப்போ இதுல தான் வந்து இந்த இந்த சூழல் வந்து நின்றுட்டு இருக்கு. இப்போ இதுல இன்னும் உயிர் பலிகள் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனா அன்னைக்கு என்ன சொல்ல போனா அஃபிஷியலான டேட்டா காசா ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து வர டேட்டா பாத்தீங்கன்னாக்கா 60,000 சொச்சத்துல தான் இருக்கு. 60,000 இருந்து 70,000 இருக்கு அவங்களுடைய அஃபிஷியல் டேட்டா. அது வந்து அவங்களால அடையாளப்படுத்த முடியக்கூடிய உயிரிழப்புகளை மட்டும்தான் வந்து அவங்க கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபிகர். ஆனா எக்ஸ்பர்ட் லெவல்ல போரியல் ரீதியான விஷயங்களையும் போர் பகுதிகளையும் ஆய்வு நடத்தக்கூடிய நிறுவனங்கள், லான்செட் போன்ற சயின்டிபிக் ஜேர்னல்ஸ், இவங்கெல்லாம் எழுதுற தகவல்கள் பிரகாரம் கிட்டத்தட்ட 6 லட்சம் காசா மக்கள் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த தகவல். 6 லட்சம் பேருன்னா 20 லட்சம் பேர்ல 25 லட்சம் பேர்ல 6 லட்சம் பேர் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5ல் 1 பங்கு 5ல் 1 பங்கு மக்கள் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ 5ல் 1 பங்கு மக்கள் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்கன்னா காயங்களுடைய எண்ணிக்கை வந்து அதை விட ஒரு 3-4 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்பன்னா கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு மேல காயங்களோடையும் உயிரிழப்புகளோடையும் தான் அந்த மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து எண்ணிக்கையை வந்து குறைச்சிட்டாங்க. அதுதான் இந்த போரினுடைய அந்த இனப்படுகொலை போரினுடைய கோரம். இந்த கோரம்ங்கிறது இவ்வளவு மக்களை வந்து உயிர் பலியா வாங்கியிருக்குது. ஆனாலும் அந்த மக்கள் வந்து ஸ்டெட்ஃபாஸ்டா இருக்கிறாங்க, மனம் தளரல. அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. அவங்க இன்ஸ்பயர் பண்றது கர்பலாவை வந்து இன்ஸ்பயர் பண்றாங்க. அதனால வந்து வீரமரணம் தழுவுறத அவங்க ரொம்ப விரும்பி ஏற்கிற ஒரு நிலையில தான் வந்து அந்த மக்களுடைய மனநிலை இருக்கு. ஏன்னா மதத்துக்கு கூட தொடர்புடையது, அவங்களுடைய வரலாறு கூட தொடர்புடையது, இந்த மண்ணோட தொடர்புடையது. ஸோ இவ்வளவு பல விஷயங்கள் வந்து அதை வந்து பின்னி பிணைச்சிருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து இந்த ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸை விடுறதுக்கு தயாரா இல்லை. ஸோ இப்படியான ஒரு இட்டுக்கட்டான ஒரு நிலையில தான் வந்து சைனிஸ்ட் என்டிட்டிக்கும் அமெரிக்கன் எம்பையரும் இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு வராங்க. ஆனா போரியல் ரீதியா வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது தான் இன்றைய வரைக்குமான கள நிலவரம். ஓகே ஓகே தலர். சமீபத்தில் வந்த தகவல் படி என்னன்னா ஹமாஸ் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க, அது ஒத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இதே நேரத்தில் இன்னொன்று சேர்த்து நான் சொல்லணும். என்னன்னா செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ட்ரம்ப் சொல்றாப்புல வெஸ்ட் பேங்கை இணைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன், அது நடக்காது அப்படின்னு. அதுக்கு பிஃபோரா வந்து துருக்கி அதிபர் மற்றும் அரபு நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசும்போது ட்ரம்ப் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, எக்காரணம் கொண்டும்
வெஸ்ட் பேங்கை வந்து நான் இது கூட இணைக்க விட மாட்டேன் அப்படின்னு. அதே சமயத்துல இவங்க அறிவிச்ச மாதிரி, இந்த ஐநால அறிவிச்ச மாதிரி யூகே வந்து தன்னோட வெப்சைட்ல ஜாயின் பண்ணியிருக்கு. தன்னுடைய கவுன்சிலேட்டர் துணை தூதரகத்தை வந்து பாலஸ்தீன் அப்படின்ற இடத்த டிக்ளேர் பண்ணி சேர்த்துருக்கு. அதுக்கடுத்து அதை தொடர்ந்து பிரான்ஸு அப்புறம் இங்கிலாந்துடைய தூதரகங்களை அங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ற முடிவுக்கு இஸ்ரேல் வந்திருக்குதான். இப்படி வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த இந்த குறிப்பிட்ட இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது இப்போதைய என்ன மூடுல இருக்கு? போர் நிறுத்தத்துக்கு வர்றதுக்கான மூடுல அமெரிக்கா இருக்குதா? ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் இதே போல கதையா இருக்கு. கொடுப்பாங்க, இவங்க பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து தனியாக உடச்சுருப்பாரு. இந்த கூட்டத்தொடருக்கு பிறகு, இந்த யூஎன் கூட்டத்தொடருக்கு பிறகு இதுல ஏதாவது மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த போர் நிறுத்தம் கொண்டு வந்தணும் அப்படின்ற இடத்துல நம்மளும் விரும்புறோம், ஒரு நிறுத்தம் வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நம்ம விஷுவல் திங்கிங். ஆனா ட்ரம்ப் சொல்றதை எப்படி நம்புறதுங்கிற கேள்வி மட்டும்தான் வந்து நமக்கு இருக்கு. என்னன்னா, இதே ட்ரம்ப் தான் ஈரான் கூட கிட்டத்தட்ட வந்து பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமா இருக்குது, கிட்டத்தட்ட டீலுக்கு வந்து நம்ம வரப்போறோம் அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்த நாள் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினுச்சு ஈரான் மீது. அந்த டீல் என்னாச்சு? ஒன்றும் நடக்கல. அதே மாதிரி 24 மணி நேரத்துல ரஷ்யாவினுடைய போரை வந்து நான் நிறுத்திடுவேன்னு சொன்னாரு. இப்போ கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கப்படல. எந்த முன்னேற்றமும் ஏற்படல ரஷ்ய போர் முனையை பொறுத்தளவுல. இன்னும் சொல்ல போனா அது கிட்டத்தட்ட 3ஆம் உலக போரை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. அதே போல கத்தார் வந்து ஒரு விலை உயர்ந்த பிளைட், கிட்டத்தட்ட 400 சுற்றம் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்து விலை உயர்ந்த போயிங் விமானத்தை வந்து பரிசளிச்சாங்க ட்ரம்ப்புக்கு. கடைசியா கத்தாருக்கு என்ன பதிலடி கிடைச்சது? இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துனுச்சு. இப்படி பல விஷயங்கள் வந்து ட்ரம்ப் சொன்னது. உள்நாட்டு அரசியலை பொறுத்தளவுல ட்ரம்ப் சொன்னதுல எப்ஸ்டீன் ஃபைலை வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னது. கடைசியா எப்ஸ்டீன் ஃபைல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் வந்து இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஃபுல்லா கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அதனால ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் செயல்பாட்டுக்கு வந்தது இல்லை. ட்ரம்ப்பினுடைய வார்த்தை தண்ணியில எழுதுறது மாதிரிதான். ஸோ அதனால ட்ரம்ப்பினுடைய வார்த்தையை நம்பி நம்ம எதையுமே வந்து நம்ப வேண்டாம். ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறதா சொல்றது எல்லாமே வந்து ரொம்ப சினிக்கலான ப்ரொபோசல் தான். அங்க 21 பாயிண்ட் இருக்கிறதா சொல்லி சில டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. அது எல்லாமே ரொம்ப சினிக்கலான ஒரு பயங்கரமான சூழ்ச்சிகரமான ஒரு திட்டத்தோட தான் வந்து இந்த ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து ஹமாஸ் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனா சுச்சுவேஷன் காரணமா ஹமாஸ் ஒருவேளை வந்து ஓகே நாங்க அந்த ப்ரொபோசலை ஏத்துறோம், சில மாற்றங்களை பண்ணி நாங்க அந்த ப்ரொபோசலை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நெதன்யாகு வச்சு பிரேக் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஸோ அதனால இந்த ப்ரொபோசல் ஒருவேளை ஹமாஸை வந்து ஏத்துக்கிட்டால் கூட நெதன்யாகு பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல நெதன்யாகு வேற ஒரு போரை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த ப்ரொபோசல் கொடுக்குறேங்கிற இதே காலகட்டத்துல. இதுல என்னன்னா இப்ப இந்த அரபு அடிமைகளையும் துருக்கி எடகான் அடிமையையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேசி ஏதோ வந்து பயங்கரமான கன்செஷன் கொடுக்குறேன், நான் வந்து இந்த போரை நிறுத்துறது என்னோட பிரதான பணி, நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், அதனால நீங்க பயப்பட வேண்டாம், அந்த போரை வந்து நிறுத்திடலான்னு சொல்றதன் மூலமா இந்த அரபு அடிமைகள் வந்து காரியத்தை சாதிக்க முடியும். என்னை எதிர்த்தா வந்து சாதிக்க முடியாது, அடிமையா இருந்தா காரியத்தை சாதிக்க முடியும், எதிர்த்தா சாதிக்க முடியாதுங்கிறத சொல்றதுக்கான ஒரு 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 வாய்ப்பா தான் வந்து அவங்க பயன்படுத்தி இதை சொல்றாங்க. ஆனா அடிமைகளுக்கு கடைசி என்ன கிடைக்கும், அடிமைகளுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறது கத்தார் மீதான தாக்குதல்ல தெளிவாயிடுச்சு. ஸோ அதனால அடிமைகளுக்கு எந்த எந்த கன்செஷனும் கிடைக்காது. அமெரிக்காவை பொறுத்தளவுல அடிமைகள் வந்து கொடுக்கறத வாங்கிக்கலாமே தவிர அவங்கெல்லாம் கேட்டு எதையும் பெற முடியாது. அதுதான் வரலாறு. மீண்டும் மீண்டும் இந்த அடிமைகள் வேணா வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், நான் கேட்கறதுக்கும் மரியாதை இருக்குன்ட்டு. ஆனா மாஸ்டரை பொறுத்தளவுல நீ அடிமை, அதனால நான் கொடுக்கறத தான் நீ வாங்கணுமே தவிர நீ வந்து என்கிட்ட எதையும் டிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உங்களோட மனநிலை. ஸோ அந்த நிலையில தான் இருக்கு. இப்ப அவனுங்க தான் சொல்றானுங்க ப்ரொபோசல் வருது, அது வந்து
ட்ரம்ப் வந்து இந்த போரை நிறுத்தணுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு, ட்ரம்ப் வந்து அமைதியை விரும்புறாரு அப்படின்ட்டு. இதே ட்ரம்ப் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாரு. இதே ட்ரம்ப் தான் இப்ப இன்னைக்கு ரஷ்யாவினுடைய போரை வந்து உச்சகட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதே ட்ரம்ப் தான் வெனிசுலா மீதான போருக்கான தயாரிப்பு பணியிலையும் ஈடுபட்டு இருக்கிறாரு. இவர் தான் வந்து பீஸ் மேக்கரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வந்து எழாம இல்ல. ஸோ அதனால இதுல எதிரையுமே நம்பத்தகுந்தவர்கள் எதையும் சொல்லல. இவங்க யாருக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களே அடிமை. அதனால எல்லா வகையிலையும் பார்க்கும்போதும் இது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கான சாத்தியப்பாடுகள் மிக மிக குறைவா தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க இந்த செப்டம்பர் 27 ஒரு முக்கியமான நாள். ஹிஸ்புல்லாவுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஹசன் நசருல்லா அவர்கள் வீரமரணம் அடைஞ்ச நாள். அதே போல நேற்று வந்து தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவு நாள். மிக முக்கியமான 2 நாட்கள் இதை கடந்து போயிருக்கு. இன்னைக்கு நடந்த இதுல லெபனான்ல நடந்த இன்னைக்கு அந்த பேரணியில ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் அவர் அலி லாரிஜானி அவரை வச்சிருக்காங்க. அவர் போயிட்டு பேசியிருக்காரு. பேசும்போது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காரு, இந்த கொலைக்கு வந்து உரிய பதிலை நம்ம திருப்பி வாங்கியே ஆகணும். உரிய பதிலை லெபனான் அரசு தேடணும். இதுக்கு உண்டான உரிய நபர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. இதே சமயத்துல போன வாரம் அதாவது 2 நாளைக்கு முன்னாடி யூஎன்ல நடந்த கூட்டத்துல, பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்துல அந்த ஸ்னாப் பேக் மெக்கானிசம் அதை வந்து நீங்க தள்ளி போடுங்க, இப்போதைக்கு அவங்க மேல போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு சீனாவும் ரஷ்யாவும். அந்த தீர்மானத்தை வந்து முக்கியமான நாடுகளான இந்த யூகே, பிரான்ஸு, அமெரிக்கா இவங்களே நேரடியா வீட்டோ பண்ணி மொத்தமா தோல்வி அடைய வச்சிருக்காங்க. அதன் பிறகு இவரே இந்த ஈரானுடைய லாரிஜானி அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, இமீடியட்டா நம்ம வந்து ஐஏஇஏ கூட என்ன ஒப்பந்தம் போட்டுட்டு வந்தீங்களோ அந்த ஒப்பந்தத்தை போய் கேன்சல் பண்ணுங்க, அவங்கள இங்கேருந்து முதல்ல வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய அடுத்த ஸ்டெப் வந்து இதுல இருந்து வெளில வர்றதா இருக்கும், என்பிடி இருந்து வெளில வர்றதா தான் இருக்கும் அப்படின்னு பலர் சொல்றாங்க. அந்த பொசிஷன்ல என்ன போயிட்டு இருக்குது, அந்த ஈரானுக்குள்ள இந்த குறிப்பிட்ட விஷயத்த பத்தி என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை வந்து ஆக்டிவேட் பண்றது உறுதியா இருக்கு. ஆனா எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிறத நம்ம கேள்வி எழுப்பணும். ஏன்னா அது வந்து இன்வைட் பண்ணுது, உங்களுடைய வீக்னஸை காமிக்குது, நீங்க வந்து வீக்கா இருக்கீங்கிறது எதிரிக்கு காமிக்குது, டிட்டரன்ஸை வந்து காலி பண்ணுதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. கிட்டத்தட்ட அதுதான் உறுதியான விஷயமாவும் இருக்கு. இது பல்வேறு ஈரானியன் தரப்புல இருந்து இந்த விஷயம் வந்து வெளிவருது. அதனால நீங்க வந்து இம்பீரியல் பவர் கூட வந்து நெகோசியேஷனுக்கு போனீங்கன்னா அவன் வந்து உங்களை வீக்கா தான் பார்ப்பான். அவன் வந்து உங்களை டிசீவ் பண்ணிட்டு தாக்குதல் நடத்துறதை தான் நோக்கமா வச்சு செயல்படுவான். ஸோ அதே மாதிரியான ஒரு நிலை வந்து மீண்டும் வந்து இந்த கெய்ரோல நடந்த இந்த சம்பவத்துல அது வந்து ஈரானுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸ்னாப்பேக் மெக்கானிசத்தை அவனுங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டானுங்க. அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டப்போ செக்யூரிட்டி கவுன்சில்ல 9 வாக்குகள் அவனுங்களுடைய ஆதரவு சக்திகள் மூலமா பெற்று அந்த தீர்மானத்தை தோல்வியை அடைய வச்சுட்டானுங்க. இப்போ ஸ்னாப்பேக் மெக்கானிசம் இன்னைக்கு அமெரிக்கன் நேரம் நியூயார்க் டைம் பிரகாரம் காலையில 8 மணிக்கோ நைட்டு 8 மணிக்கோ வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. இதுல ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் நடந்துட போறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து அமெரிக்கா வந்து மேற்குலக நாடுகள் கூட எந்த வர்த்தக உறவையும் வச்சுக்க முடியாத நிலையில தான் இருக்கு. அந்த அளவுக்கு தடை உத்தரவுகள் அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் பண்ணி வச்சிருக்குது. ஸோ அதனால இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஏற்பட போறது இல்லை. அமெரிக்கன் சாங்ஷன்னா கிட்டத்தட்ட அது உலகத்தினுடைய சாங்ஷன் மாதிரி தான் இன்றைய நிலை. ஏன்னா அவனுங்க டாலரை வந்து கரன்சியா வச்சிருக்கிறதுனால அது கிட்டத்தட்ட உலகத்துல எங்கேயுமே வந்து பண்ண முடியாத ஒரு நிலை தான். ஸோ அதெல்லாம் எவேட் பண்ணி தான் வந்து அவங்க வெனிசுலா கூட, நார்த் கொரியா கூட, ரஷ்யா, சைனா கூட வந்து உறவுகளை வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்திருக்கிற இந்த விஷயங்கள், இது இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த பேச்சுவார்த்தை ஐஏஇஏ கூட ஏற்படுத்தின பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படை வந்து என்னன்னா, ஈரானியன் தரப்பு சர்வதேச நாடுகள் தன்னுடைய கூட்டணி நாடுகளுக்கு
நான் வந்து ரீசனபிளா இருக்கேன், நான் வந்து பேச்சுவார்த்தைக்கும் தயாரா இருக்கிறேன், நான் என்னால ஆன எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டேன் இந்த பிரச்சனையை வந்து சுமூகமா முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுக்கான பலன் வந்து ரஷ்யா சைனா வந்து வலுவா வந்து இந்த 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 அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்ததன் மூலமா, அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட் நிராகரிக்கப்பட்ட உடனே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த சாங்ஷன்ங்கிறது ஸ்னாப்பேக்குங்கிறது இல்லீகல், நாங்க இதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஈரான் வந்து டிப்ளமேட்டிக்கா சர்வதேச நாடுகளை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்கும், சர்வதேச நாடுகளினுடைய உறவை வந்து வலுப்படுத்துறதுக்காகவும் இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்கிறது கிளியரா தெரியுது. ஏன்னா அவங்களுக்குமே தெரியும் இது வந்து நடைமுறைக்கு வராது, எப்படியா இருந்தாலும் ஸ்னாப்பேக் வந்து போட போறாங்கிறது தெரிஞ்சேதான் வந்து இந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஒன்றும் இப்போ இந்த ஸ்னாப்பேக் மெக்கானிசம் ஆக்டிவேட் பண்றதுனால ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் நடக்க போறது இல்லை. ஏன்னா பெசஸ்கியான் அரசாங்கத்துக்கு இருந்த ஒரு சிக்கல் என்னன்னா, பெசஸ்கியான் அரசாங்கம் மேற்கத்திய நாடுகள் கூட நான் சுமூக உறவை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு காணுவேங்கிறது தான் அதனுடைய நிலைப்பாடு. அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால பெசஸ்கியான் அரசாங்கத்துக்கு பின்னடைவு. மற்றபடி ஈரானோட ஜென்ரலா ஈரானை பொறுத்தளவுல, ஈரானுடைய பாலிசியை பொறுத்தளவுல வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்பட போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரியான நிலையில தான் வந்து இந்த இந்த ஸ்னாப்பேக் மெக்கானிசம் இதெல்லாம் வந்து இருக்கு. இதுல என்பிடில இருந்து வெளியில வருவாங்களா அப்படின்னா, எடுத்த உடனே அகைன் இதே மாதிரியான ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்சை தான் வந்து ஈரான் வந்து மீண்டும் பண்ணும். ஈரான் வந்து நேரடியா ஐஏஏல இருந்து வெளியில வருவேன்னு எடுத்த உடனே சொல்லல. ஐஏஏ கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஐஏஏ வந்து பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் வந்து ஸ்னாப்பேக் போடும்போது நாங்க ஐஏஏ கூட வந்து தொடர்ந்து கோஆபரேட் பண்ண மாட்டோம், அந்த கெய்ரோல ஏற்படுத்தின உடன்பாடு நல் அண்ட் வாய்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணல, நல் அண்ட் வாய்டுங்கிறத. ஸோ அது வந்து பொறுமையா தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அக்ரெசிவா பண்றதுக்கு விரும்பல. ஏன்னா குறிப்பா வந்து சர்வதேச நாடுகளை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அக்ரெசிவான முடிவுகளை வந்து எடுக்கல. அதே மாதிரியான ஒரு முடிவை தான் வந்து என்பிடியை பொறுத்தளவுலையும் வந்து எடுப்பாங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு அவங்க வந்து என்பிடியை விட்டு உடனே வெளியேறுவாங்கிறத வந்து டிப்ளமேட்டிக்கா சொல்ல மாட்டாங்க. ஆனா நெருக்கடிகள் முத்தி வர வர அதை வந்து அவங்க வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்படும். என்பிடில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் போஸ்டரை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை ஏற்படலாம். அது எப்ப தேவை ஏற்படும்னா, இம்மினண்டான த்ரெட் இல்ல எக்ஸிஸ்டென்சியல் த்ரெட் வந்து ஈரானுக்கு வருது அப்படிங்கிறத வந்து அவங்க அப்சர்வ் பண்றாங்க இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்கன்னா, என்பிடில இருந்து வெளில வர்றதுக்கான திட்டத்தையும் வந்து அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து பெரிய லாங் ப்ராசஸ் தான். உடனடியா அக்ரெசிவா வந்து முடிவெடுக்க முடியாத நிலையில ஈரான் இருக்கு. ஏன்னா ஈரானுக்கு சர்வதேச பார்ட்னர்ஸ் தேவை. சர்வதேச பார்ட்னர்ஸை கன்வின்ஸ் பண்றதுக்கு அதனாலான முயற்சிகளை வந்து அது மேற்கொள்ளணும். அந்த இடத்துல அது வந்து மேற்கத்திய தரப்பு எப்படி டிசீவ் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபடுதோ அதே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வாய்ப்பை வழங்காம ஈரான் வந்து தன்னை பேச்சுவார்த்தையில ஈடுபடுத்திக்குது. அதன் மூலமா தன்னுடைய பார்ட்னர்ஸை வந்து அது கன்வின்ஸ் பண்ணுது, பார்ட்னர்ஸை வலுவாக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களுடைய வழிமுறைங்கிறது பொருளாதாரத்தை பொறுத்தளவுல, சர்வதேச உறவுகளை பொறுத்தளவுல மேற்கத்திய நாடுகள் தவிர்த்த மற்ற நாடுகள்ங்கிறத மேற்கத்திய நாடுகள் டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. அதை தான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய நிலையில ஈரான் இருக்கு. ஸோ அதுதான் சரியான பாலிசியாவும் இருக்கும். இந்த இம்பீரியல் பவரை நம்பி வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை கட்டமைச்சா இன்னைக்கு இந்தியா எந்த மாதிரியான ஒரு சிக்கலை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கோ அதே மாதிரியான ஒரு சிக்கலை ஈரானும் வந்து எதிர்கொள்ளும். ஸோ இண்டிபெண்டா நீங்க முடிவெடுக்க முடியாது, இண்டிபெண்டா எதுவும் பண்ண முடியாது, அவன் சொல்றதான் கேட்க வேண்டிய நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. அதுக்கு போகாம இருக்கிற வரைக்கும் நல்லது. தன்னுடைய பொருளாதாரத்தையே வந்து அதை சார்ந்து கட்டமைக்காம மற்ற நாடுகளை சார்ந்து தெற்குலகம் இல்ல ஆல்டர்னேட்டிவான பவர் கூட வந்து தன்னுடைய உறவை வந்து கட்டமைக்கிறதன் மூலமா இந்த சாவர்னிட்டியை வந்து பாதுகாத்துக்க முடியும், இம்பீரியல் பிரஷருக்கு வந்து அடிபணியாம இருக்க முடியும். இதுல வந்து அடுத்த கட்டமா நான் வேற ஏதாவது இந்த ரீசன்ல முக்கியமான ஒரு விஷயம் ஜிஏ, அதாவது ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன்ஸினுடைய ஜெனரல் அசம்பிளில ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பாலஸ்தீன் அத்தாரிட்டி
பிரசிடென்ட் மஹ்மூத் அப்பாஸ வந்து அமெரிக்கா போறதுக்கு விசா கொடுக்கல அமெரிக்கா. ஸோ அதனால அவரால் போக முடியல. அவர் வந்து காணொளி மூலமா உரை நிகழ்த்தினாரு. அதுல அவர் வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து குறை சொல்லியிருக்கிறாரு. ரெசிஸ்டன்ஸோட நடவடிக்கை தான் வந்து இந்த போருக்கான காரணங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதை மறுத்து ஹமாஸ் அறிக்கை விட்டுருக்கு. இது வந்து நேஷனல் யூனிட்டியை வந்து காவு கொடுக்குற விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. காட்டி கொடுப்பு நடவடிக்கையில ஈடுபடுறத முகமது அப்பாஸ் வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. பாலஸ்தீன் அத்தாரிட்டி பிரசிடென்ட் அனுமதிக்காத இதே காலகட்டத்தில் அல் கொய்தாவினுடைய தலைமையா இருந்த அல் ஜுலானி, இப்போதைய அபு அல்சரா அல்சரா வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போய் பயங்கரமான வரவேற்பு, பயங்கரமான இப்போ பிஆர் கேம்பெயின் எல்லாமே பண்ணியிருக்கிறான். அவனுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. பாலஸ்தீன் பிரசிடென்ட் முகமது அப்பாஸ வந்து அனுமதிக்கல. அதே போல அமெரிக்காவுக்குள்ள யுஎன் ஸ்பெஷல் ராப்பர்ட்டரா இருந்த அல்பனீசி, பிரான்சிஸ்கோ அல்பனீசிக்கு வந்து அனுமதி கிடையாது. ஆனா அல்ஜுல்லானிக்கு அனுமதி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைய உலகம். இதுதான் மேற்கத்திய நாடுகளினுடைய விதிமுறைகள். இப்படிதான் வந்து அவனுங்க இவ்வளவு காலம் வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அப்பெல்லாம் வந்து அவனுங்க ஊரை ஏமாத்துறதுக்காக வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு இந்த வேஷத்தெல்லாம் கலைச்சிட்டு வெளியில வந்து நின்றுட்டு இருக்கிறானுங்க. ஸோ இதே ஜெனரல் அசம்பிளி மீட்டிங்ல பல தலைவர்கள் பேசி இருக்கிறாங்க. அதுல குறிப்பான ஒரு ஒரு தலைவர்களுடைய பேச்சு வந்து இங்க நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கொலம்பியாவினுடைய பிரசிடென்ட் குஸ்தாவோ பெட்ரோ பேசும்போது அவரு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுல இனப்படுகொலை நிறுத்துறதுக்கான சர்வதேச நாடுகளினுடைய இராணுவ கூட்டமைப்பை உருவாக்கி பாலஸ்தீனத்துக்கான விடுதலை வந்து நம்ம உறுதி பண்ணணும். அதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க அதற்கான பணியில ஈடுபடுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே போல மற்ற நாடுகளுக்கு அழைப்பு விட்டுருக்கிறாரு. அதுல மலேசியா வந்து தன்னுடைய இராணுவத்தை வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸா அனுப்புறதுக்கு தயாரா இருக்குங்கிறத மலேசியன் பிரைம் மினிஸ்டர் அன்வார் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டும் பேசியிருக்கிறாரு. 20,000 ட்ரூப்ஸ் தயாரா இருக்கு, இராணுவ துருப்புகள் வந்து தயாரா இருக்கிறாங்க பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸா போறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதுல இந்தோனேஷியன் பிரசிடென்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரேலை வந்து அங்கீகாரம் பண்ணணும், இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால எப்படியான ஹிப்போக்ரட்சி வந்து இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்தோனேஷியன் அதிபரை பொறுத்தளவுல. ஸோ இப்படி பல தலைவர்கள் பேசி இருக்கிறாங்க. பலரும் வந்து கண்டனம் பண்ணியிருக்கிறாங்க. நெத்தன்யாஹூ ஜெனரல் அசம்பிளியில பேசியிருக்கிறாரு. நெத்தன்யாஹூ பேசும்போது கிட்டத்தட்ட உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் வந்து அந்த பேச்சை வந்து புறக்கணிப்பு பண்ணிட்டு வெளியேறி இருக்கிறாங்க. அதுல குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஆச்சரியமான ஒரு விஷயம் கூட, இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வெளியேறினதா சொல்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நமக்கு இன்னும் உறுதியா சொல்ல முடியல. ஆனா வந்த தகவல்கள் வந்து இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவும் அந்த பேச்சையை வந்து கேட்காம வெளியேறினாருன்ட்டு. அப்போ கிட்டத்தட்ட எசென்சியலி அவரு மேற்கத்திய நாடுகள், குறிப்பா ஜெர்மனி, பிரான்ஸு, இட்டலி, அமெரிக்கா, இந்த நாட்டு தலைவர்களை தவிர, இந்த நாட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தவிர மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட வெளியேறி இருக்கிறாங்க. அவருடைய ஒய்ஃப் வந்து அங்கதான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர் ஒய்ஃபு கிட்ட அங்க போய் பேசி இருக்கிறாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. இதெல்லாம் வந்து எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் அப்பத்தைட் ஸ்டேட்டா இருந்தப்போ சவுத் ஆப்பிரிக்க ஆட்சியாளர்களை வந்து எப்படி உலகம் நிராகரிச்சிருந்ததோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஜைனிஸ்ட் ரெஜிம் வந்து உலகம் வந்து நிராகரிச்சிருக்கு, ஐசோலேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். இது விசிபிளா வந்து இன்டர்நேஷனல் பரையா ஸ்டேட்டா இஸ்ரேல் மாறிடுச்சுங்கிறதுக்கான ஒரு சரியான உதாரணம்.
இதுல வந்து அதே ரீஜன்ல நான் சொல்ல வேண்டிய ஒண்ணு மறந்துட்டேன். எ நம்ம இத பேசியிருந்தோம்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு கூட்டமைப்புல இந்தோனேஷியா உள்ள வர்றதுக்கு இஸ்ரேலுடைய உதவி தேவைப்படுது. அந்த ரீசன்னால தான் அவங்க வந்து தயங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஒரு மேபி 1 இயருக்கு முன்னாடி பேசியிருப்போம்னு நெனைக்கிறேன். இது என்ன கூட்டமைப்புன்னு எனக்கு தெரியல. ஃபண்ட் ரீதியா அதாவது வந்து ஃபினான்சியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அவங்க வந்து அந்த கூட்டமைப்புல சேர வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த கூட்டமைப்புல சேரணும்னா அது அவங்க அமெரிக்கா தரப்புல இருந்து உங்க கூட நார்மலைசேஷன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல அப்படின்னு. மேபி அவர் அதுக்காக தான் அதை பேசினாரா என்னன்றது தெரியல. அதே போல இன்னொரு விஷயம் நம்ம அதில் சேர்த்து சொல்லணும். உம், பல போன ஜூன் மாதம் வந்து ஈரான் அறிவிச்சிருந்துச்சு, நாங்கள் வந்து இஸ்ரேல் உள்ள இருந்து பல மிக முக்கியமான ஆவணங்களை வந்து உள்ள கொண்டு வந்துட்டோம் உளவு ஆட்கள் மூலமா அப்படின்னு. அதை வந்து கடந்த இந்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக வந்து அவங்களோட அணு ஆயுத கூடமா இருக்கக்கூடிய டிமோனா நியூக்ளியர் அந்த ஃபெசிலிட்டியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 190 பேர்கிட்ட இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் பல பேருடைய பேரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீட்டெயில் ஏதாவது இருக்குதா? ஆமா, அவங்க தொடர்ந்து வந்து இப்ப இதுவரைக்கும் 3 வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறதா சொல்றாங்க, டாக்குமெண்ட்ரியா. அவங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இன்டெலிஜென்ஸ் மினிஸ்ட்ரியை வந்து அதை வெளியிட்டு இருக்குது. அதுல என்னன்னா 189 டெக்னீஷியன்ஸ், சயின்டிஸ்ட். அது வந்து வெறும் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, வெப்பன் ரிலேட்டடான சயின்டிஸ்ட். அதே போல இந்த வைஸ்மேன் இன்ஸ்டியூட்டுங்கிற அந்த இன்ஸ்டியூட்டுக்குள்ள என்ன மாதிரியான வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கான வெப்பன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குங்கிறத அதுல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுனால பிளாஸ்மா ரிசர்ச் பண்ணது வந்து கம்ப்ளீட் அழிஞ்சு போனதா சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு நிகழ்வுகள் வந்து அதுல அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பல தகவல்கள் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு. இன்னும் எல்லாத்தையும் வந்து நாங்க இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நம் இதுல வந்து நம்ம ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டேட்டாஸை தான் இப்போ வந்து வெளியிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ வந்து முன்னாடி நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, இதை வெளியிட போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உடனடியான தாக்குதல் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து நடத்தப்பட்டுச்சு. அதனுடைய ஆரம்ப கட்ட தகவலா வந்து அவங்க ஐஏஏவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரலா இருக்கிற கிராசி கிராசி வந்து எப்படி ஜைனிஸ்டுகளோட நெருக்கமா இருக்காருங்கிறத பத்தி வந்து அவங்க லீக் பண்ண உடனே அந்த தாக்குதல் வந்து உடனடியா நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுது அடுத்த ஒரு பெரிய போருக்கான தயாரிப்பு பணிகள் 2 தரப்புலையும் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேச விட்டுட்டோம். அது நீங்க சொன்னீங்க, ஆனா அதை பத்தின கேள்வி வரல, அதனால நானும் அப்படியே விட்டுட்டேன். இன்று கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 ஒரு மிகப்பெரிய போராளி, ஹிஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த சையத் ஹசன் நஸ்ரல்லாவினுடைய வீரமரணம் நடந்த நாள். அவருக்கு வந்து இன்னைக்கு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க மக்கள். சரியான கூட்டம். நேற்றிலிருந்து ஆரம்பிச்சு நேற்று ரவுச்சி அப்படிங்கிற ஒரு பாறையின் மீது ஒளி வீச்சு அடிச்சு அதை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அப்ப இராணுவத்துக்கும் அந்த மக்களுக்குமான கைகலப்பு சண்டை கூட வந்து நடந்ததா சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அந்த நினைவை வந்து போற்றக்கூடிய நினைவா மாறி இருக்கு. ஒரு ஒரு மனிதரை வந்து கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு ஒரு லெஜெண்டா மாத்தி இருக்கிறாங்க, ஒரு ஐகானா மாத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ஐகானா இருந்தவர் தான், அவ்வளவு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லீடரா இருந்தவர், ஆன்டி இம்பீரியலிஸ்ட் லீடரா இருந்தவரை வந்து அழிச்சதன் மூலமா அவரை வந்து லெகசியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. பல தலைமுறைகளுக்கு அவருடைய நினைவுகள் வந்து போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நினைவா வந்து இன்னைக்கு போயிருக்கிறது. ஸோ இந்த இடத்துலதான் அலி லரிஜானியினுடைய வருகை வந்து இன்னைக்கு பெய்ரூட் நகரத்தில் நடந்திருக்குது. அவர் வந்து பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் நபி பேரியை சந்திச்சிருக்கிறாரு. நபி பேரி கண்டோலன்ஸ் இது வந்து வெளியிட்டு இருக்கிறாரு ஹசன் நஸ்ரல்லாவுக்கு மாற்றிடமானதுக்கு. ஸோ அவருடைய வழிமுறை வந்து ஃபாலோ பண்ணுவோம் தொடர்ந்து அப்படிங்கிறத நபி பேரி சொல்லியிருக்கிறாரு.
ஒரு பிரின்சிபல் லீடருக்கான உதாரணமா ஹசன் நஸ்ரல்லா இருந்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஹிஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி சையத் நயம் காசம் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அவரு வந்து கர்பலா மாதிரியான சம்பவமா வந்து எல்லாருமே நாங்க மரணிச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஆயுதம்ங்கிறது நாங்க ஒரு காலம் கைவிட மாட்டோம், எப்பவுமே நாங்க பேட்டில் ஃபீல்ட்ல தான் நிற்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவங்க மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துறது என்னன்னாக்கா, சிவில் வாரின் மூலமா வந்து ஹிஸ்புல்லா வந்து சிதைச்சிடலான்னு நினைக்கிறாங்க. சிவில் வாரே நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து வெப்பனை வந்து கைவிட மாட்டோங்கிறத இன்னைக்கு நயம் காசம் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து மெசேஜ் வந்து கிளியரா சொல்றாங்க, ஒரு காலத்திலயும் அடிபணிய மாட்டோங்கிறத தெளிவா சொல்றாங்க. நாங்க வந்து வீக் ஆயிட்டோம், எங்களை அழிச்சிடலான்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அது ஒருவேளை அந்த முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா கடைசி உறுப்பினர் வரைக்கும் நாங்க வந்து உயிரிழப்புமே தவிர மண்டியிட மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு ஹிஸ்புல்லாஹ்வுடைய ஜெனரல் செக்ரட்டரி சையத் நயம் காசம். ஆமா, அது மிகப்பெரிய அளவுல மக்கள் கூடியிருக்கிறாங்க. அது நான் அப்படியே தகவலா சொல்லிட்டு போயிட்டேன், நீங்க கரெக்டா டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. அதே போல நேற்று வந்து நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவுல ஒவ்வொரு தேசிய இன விடுதலைக்கும் உயிர் தியாகம் இல்லாம இது நடக்கிறது இல்லை அப்படின்றதுதான் நம்ம கண்கூட பாக்குறோம். அந்த விடுதலை வந்து உடனடியாக நடக்கலாம் அல்லது காலதாமம் ஆகலாம். ஆனா வந்து தேசிய இன விடுதலை அப்படின்றது அவ்வளவு எளிதான ஒண்ணு கிடையாது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இங்க தியாக தீபம் திலீபனுடைய மாற்றம்ங்கிறது, அந்த போராட்டம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வு. அது எந்த அளவுக்கு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுன்னா, இந்தியாவினுடைய ஆம்பிஷன், இந்த பகுதியினுடைய ஹிஜோமோனா இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆம்பிஷனுக்கு தீ வச்ச நிகழ்வு தான் தியாக தீபம் திலீபனுடைய உண்ணாவிரத போராட்டம். காந்திய வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்தியாவின் முகத்துல வந்து கரிய பூசினவர் தான் திலீபன். எவ்வளவு கொடூரமான நாடுங்கிறத உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதே மாதிரி இந்தியா வந்து தன்னுடைய சாஃப்ட் பவர் இல்ல தன்னுடைய ஹார்ட் பவர், இது ரெண்டையும் பயன்படுத்தி இந்த பகுதியினுடைய ஹிஜோமானா வந்து வளம் வரணுங்கிறத உடைச்செறிஞ்சதும் திலீபனுடைய உண்ணாவிரத போராட்டம் தான். ஸோ இந்தியா வந்து பல வகையில எக்ஸ்போஸ் பண்ணது. அதனுடைய விளைவு தான் இந்தியா வந்து ஒரு இனப்படுகொலையே வந்து பண்றதுக்கு தயாரானுச்சு. ஏன்னா வந்து புலிகள் அமைப்பும் ஈழ மக்களும் இந்தியாவினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஆம்பிஷன், இந்த பகுதியினுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ல தீ வச்சாங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்குனதே வந்து புலிகளும் ஈழ மக்களும் தான். ஏன்னா இந்தியா வந்து ஒரு ப்ரொடெக்டராவோ இல்ல ஒரு கேரண்டராவோ இல்ல ஒரு மரியாதைக்குரிய நாடாகவோ இந்த பகுதியில தன்னுடைய ஃபாரின் பாலிசியை வந்து ஹேண்டில் பண்ணல. அதுதான் இந்தியா வந்து இன்றைய வரைக்கும் ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கான காரணம். இன்றைய வரைக்கும் அதனுடைய ஆம்பிஷனை வந்து அச்சீவ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கான காரணம் அது வந்து ஆதிக்கத்தினுடைய முகமா தான் வந்து இன்னைக்கு இந்த பகுதி நாடுகளுக்கு தெரியுது. அது ஈவன் வந்து நமக்கே பிடிக்காத நாடுகளா இருந்தாலும் சரி, உதாரணமா இலங்கை வந்து நமக்கே பிடிக்காது. ஆனா இந்தியா வந்து அதிகாரத்தின் ஆணவத்திலிருந்து தான் வந்து இந்த பகுதி நாடுகளை எல்லா நாடுகளையும் பார்க்குது. ஏன்னா அது வந்து அன்பின் ஆதரவுல வந்து எல்லா நாடுகள் கூடயும் உறவு வச்சுக்கல. ஒரு நண்பரா வந்து இந்த பகுதியில் இருக்கிற நாடுகள் கூட உறவுகளை வந்து மெயின்டைன் பண்ணல. அதனுடைய ஃபாரின் பாலிசி அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அடிப்படையில இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசிங்கிறது இங்க இருக்கிற உயர்ஜாதி வர்க்கத்தினுடைய ஃபாரின் பாலிசியா இருக்கு. அந்த உயர்ஜாதி வர்க்கம் இந்த நாட்டு மக்களையே வந்து கீழ்த்தரமான மக்களா தான் வந்து பார்க்குது. ஸோ இந்த அடிப்படைங்கிறது அந்த மனநிலையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய அடிநாதமா இருக்கிற இந்த சனாதன தர்மம் இந்த ஐடியாலஜியை கொடுக்குது. அந்த ஐடியாலஜிங்கிறத அது இந்த இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்லயும் வந்து போடுறதுனால, தன்னுடைய ஃபாரின் பாலிசியில வைக்கிறதுனால இந்தியாவுக்கு மரியாதை இருக்குல்ல. ஸோ
அதுக்கு முன்னாடி காந்திங்கிற ஒரு நபர் தனிநபரை வச்சு இந்தியாவுக்கு ஒரு முகம் இருந்தது. நேருங்கிற ஒரு சோசலிஸ்ட் சிந்தனையாளர் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்தியாவுக்கு ஒரு முகம் இருந்தது. அந்த முகத்தை அடிச்சு நொறுக்குனதுதான் திலீபனுடைய உண்ணாவிரத போராட்டமும் அவருடைய வீரமரணமும். அதேதான் தோழர். இதை வந்து நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை வந்து பல வருடங்களா, இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இந்தியாவின் பல அது அது நல்லதா இருக்கட்டும், இந்தியாவுக்கு நடந்த நன்மையா இருக்கட்டும் அல்லது தீமையா இருக்கட்டும், எல்லாமே இந்த வெளியுறவு கொள்கையின் காரணமாக தான். நன்மை இது நடந்துச்சா அப்படின்னு தேடி பார்த்தா அது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். நடந்தது பூரா தீமை தான். அது வந்து இப்போ இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மட்டும் இல்லை, தொடக்க காலத்திலேருந்தே வந்து வெளியுறவுத்துறை கொள்கை வந்து அவ்வளோ இதாக தான் இருந்திருக்குது. ஒரு தலைப்பட்சமாக இருந்திருக்கு. அது ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கான இதையும் தான் ஆபத்தையும் தான் கொண்டாந்து சேர்த்துருக்கு. நம்ம அப்படியே இங்கேருந்து ட்ரம்ப் புட்டின் இந்த விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாரு, நேத்தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போதான் சரியான டைம், உக்ரைன் வந்து ரஷ்யாவை எதிர்த்து அடிக்கலாம் அப்படின்னு. அதை வந்து அவர் அங்கேயும் பேசினாரு, ஒயிட் ஹவுஸ்லையும் வச்சு பேசினாரு. அதையும் தெளிவாக எழுதிட்டு ஐரோப்பிய நாடுகள் உதவியோட உக்ரைன் வந்து தாக்குதல் தொடங்குச்சுன்னா ரஷ்யா மேல அவங்க இழந்த இடங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிருவாங்க, இன்னும் வேணுங்கிற இடத்தையும் கூட எக்ஸஸாகவும் பிடிக்கலாம். இப்போ வந்து ரஷ்யாவும் புட்டினும் ரொம்ப பரிதாபகரமான நிலையில இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பொருளாதாரமே இல்லை, அவங்க அதை செய்யட்டும், இது உடனே செய்யுங்க, நாங்க ஆயுதங்களை வந்து நேட்டோ கொடுக்குறோம், நேட்டோ என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்குவாங்க அப்படின்னு. அதாவது ஆயுதத்தை நாங்க விற்கிறோம், எங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, நீங்க அதுக்கப்புறம் போய் சண்டை போட்டுக்கோங்க அங்க அப்படின்றது தான். இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அன்பிரடிக்டபிளான பர்சனாவே இருக்கிறாரு இவரு நெத்தன்யாகு அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அதே போல முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசி, சாரி ட்ரம்ப் முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசி இப்ப இங்க வந்து எங்க நிக்குது அப்படின்னா, இது எல்லாருமே சொல்றாங்க என்ன வேர்ல்டு வார் 3க்கு ட்ரை பண்றாரா அப்படின்ற எல்லா கேள்வியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எப்படி பாக்குறது? இது வந்து உண்மையிலேயே அந்த வேர்ல்டு வார் 3 நோக்கி தான் போகுதா? கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ சமீபத்துல ஒரு கடந்த 2-3 நாட்கள்ல ஒரு கடந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்த நிகழ்வுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வேர்ல்டு வாருக்கான ஒரு முயற்சி வந்து நடக்குது. அது பல்வேறு தரப்புல இருந்து நடக்குது. குறிப்பா வந்து போலந்தினுடைய ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் ஒரு 19 ட்ரோன்ஸ் போனதா வந்து ஒரு செய்தி வந்தது. அது உண்மையாவே இவங்களுடைய ட்ரோன்ஸா இல்ல வந்து அது ஃபால்ஸ் பிளாகா அப்படிங்கிறது தெரியல. அதனைத் தொடர்ந்து ருமேனியால வந்து அந்த மாதிரியான ட்ரோன்கள் வந்து வயலேட் பண்ணி ஏர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமீடியட்டான ஒரு கதையாடல் வந்து வர ஆரம்பிச்சது. அது மேற்கத்திய ஊடகங்கள் முழுக்க வந்து செய்தியா பரவிட்டு இருந்தது, பிரபகண்டாவா பரவிட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து டென்மார்க்கினுடைய கோப்பன்ஹேகன் சிட்டி எல்லைக்கிட்டேயே வந்து ஏர்ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவினுடைய ஐ திங்க் மிக் 31 என்னவோ ஒரு ஃபிளைட் வந்து உள்ளுக்கு போனதா சொல்லி ஒரு செய்தி வந்தது. அதாவது அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளுக்கு நுழைஞ்சிட்டதா சொல்லி சொன்னாங்க. அது கோப்பன்ஹேகன் நகரத்துக்கு வான்நிலையிலேயே போனதா வந்து செய்தி வெளியிட்டாங்க. ஸோ உடனடியா வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி நாங்க ரூல் அவுட் பண்ண முடியாது, ரஷ்யாவினுடைய இது வந்து எங்களுடைய ஏர்ஸ்பேஸை வந்து வயலேட் பண்ணுச்சுங்கிறத நாங்க ரூல் அவுட் பண்ண முடியாதுங்கிறத மட்டும் சொன்னாங்க, உறுதிப்படுத்தி சொல்ல முடியல அவங்களால. இப்போ நேற்று போலந்துல மீண்டும் வந்து ரஷ்யாவினுடைய இல்ல வேற பக்கம்னு நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு நாட்டுல எஸ்டோனியாலியா இல்ல லுத்வேனியாலியான்னு தெரியல, லுத்வேனியாலன்னு நினைக்கிறேன், லுத்வேனியாக்குள்ள வந்து ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் போனதாகவும் அதை இடைமறிக்கிறதுக்காக போலந்து வந்து தன்னுடைய F-16 அனுப்புனதாகவும் அது வந்து இடைமறிச்சு அனுப்புனதாகவும் சொன்னாங்க. இதுக்கு இடையில ட்ரம்ப் கிட்ட வந்து இதை பத்தின கேள்வி எழுப்பும்போது ட்ரம்ப் வந்து ட்விட்டே போட்டிருக்கிறாரு, நேட்டோ நாடுகளினுடைய எல்லை பகுதிக்கு வான்பரப்புக்கு ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்ததுன்னா
நீங்க ஷூட் பண்றதுக்கான முழு அதிகாரம் இருக்கு, நீங்க ஷூட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். அப்ப ஷூட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 3ஆம் உலகப் போர் தான். ஸோ அதை நோக்கி போயிட்டாங்க, கிட்டத்தட்ட அதை நோக்கி நகர்ந்திருக்கிறாங்க. ஸோ அதற்கான ஃபால்ஸ் ஃபிளாக் முயற்சிகள் வந்து தொடர்ந்து நடக்குது. அப்படி நடந்து இதை கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகரும் போல இருக்கு. அதே நேரத்துல போர்க்காலத்துல பெக்ரோஸ்க் நகரம் வந்து கிட்டத்தட்ட வீழ்ச்சியை சந்திக்கிற நிலைக்கு வந்துகிட்டு இருக்கு. கடுமையான சண்டை வந்து பக்ரோஸ்க் நகரத்துல வந்து நடக்குது. அதனை சுற்றி இருக்கக்கூடிய துணை நகரங்கள் எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட கைப்பற்றி இருக்கிறதா சொல்றாங்க. இதுல வந்து பெக்ரோஸ்க் நகரம் விழுந்துருச்சுன்னா ரஷ்யா வந்து அப்ஜெக்டிவ்லி இந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டெம்ப்ரோ நதி பக்கம் வந்து போயிருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து மிலிட்டரி எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அவங்களுடைய மிலிட்டரி அப்ஜெக்டிவ்ல ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிலிட்டரி எக்ஸ்பர்ட் சொல்ற தகவலா இருக்கு. அது நெருங்க நெருங்க இந்த போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்குது. ஏன்னா மேற்கத்திய தரப்பும் ஐரோப்பிய நாடுகளும் டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க, நேட்டோ டெஸ்பரேட்டா இருக்கு. அதனால வந்து போர் வந்து விரிவடைஞ்சு போகுங்கிறது தான் இப்போ கிளியரா தெரியுது. அது கூட ட்ரம்ப் பேசுற விஷயங்கள் இது எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்றது என்னன்னாக்க 3ஆம் உலகப் போருக்கான ஒரு களத்தை நோக்கி நகர்றாங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது. இதே சமகாலத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் நினைக்கிறேன், ஜெனரல் இதுல இருக்கிறவங்க, கர்னல் லெவல்ல இருக்கிறவங்கள வந்து இந்த வாரம் விர்ஜீனியால இருக்கக்கூடிய ஒரு ரகசிய பேஸுக்கு டிஃபென்ஸ் அது செக்ரட்டரி ஆஃப் வார் பீட் ஹெக்ஸத் வந்து அழைப்பு எடுத்திருக்கிறதா வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டு இருக்கு. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இது வந்து அன்பிரசிடென்டட் இன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் விரி நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அழைப்பு வந்து ஒரு அடுத்த புது போருக்கான ஒரு ஒரு துவக்கமா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது எந்த போரு, எதை வந்து அவங்க மையமா வச்சு இந்த அழைப்பை விடுத்திருக்கிறாங்க, எதுக்கு இவ்வளவு பெரிய கூப்பிடுறாங்கிறது கிளியரா தெரியல. ஆனா இந்த வாரத்துல ஏதோ ஒரு பெரிய முடிவு வந்து எடுக்கிறதுக்கு அவங்க கூப்பிடுறாங்கிறது தெரியுது. இந்த ஐரோப்பிய நாடுகள், குறிப்பா வந்து நேட்டோ உறுப்பு நாடுகள், இவங்க பண்ற விஷயங்கள், இவங்க பண்ற முயற்சிகள், இது இன்னொரு தகவல் என்னன்னாக்க லண்டன் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஃபால்ஸ் பிளாக் அட்டாக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் கருதப்படுது. ஸோ அதனால கிட்டத்தட்ட வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து போரை வந்து உலக போரை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில வந்து ஈடுபடுறாங்கிறது தெரியுது. அதற்கான எல்லா சகிம்சைகளும் தெரியுது. இதுல இது வந்து டிசப்டிவ் முயற்சியா, ஏன்னா வந்து இந்த மாதிரி கூட்டிட்டு கடைசியா வந்து ஏதோ ஒரு நாட்டை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முயற்சி பண்ண போறாங்களா, இல்ல இது உண்மையாவே வந்து ஒரு பெரிய 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 ஒரு போருக்கான ஒரு முயற்சியா நடக்குதா அப்படிங்கறது நமக்கு உறுதியா சொல்ல முடியல. ஆனா ஏதோ ஒண்ணு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கூடிய விரைவில் நடக்க போகுதுங்கிறதுக்கான சகிம்சைகள் வந்து எல்லா பக்கத்துலயும் நமக்கு தெரியுது. இது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்றதும் திரும்ப திரும்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா சைனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் இதுல ரொம்ப நெருக்கமா ஈரான் கூட போறது, ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.5 வருடங்களா வந்து அந்த 4 நாடுகளும் நெருங்கி வந்திருக்கிறது. ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா, சீனா, இவங்க 4 பேரும் நெருங்கி வந்திருக்கிறது. இதனால இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்புது. ரெண்டாவது, இந்த ஒரு 100 பேரை, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருக்கும் அப்படின்றாங்க. அவருங்க அந்த இவரு செக்ரட்டரி ஆஃப் வார் கூப்பிட்டு இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னு. இத்தனை பேருக்கான தேவைகள் எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க சொன்ன மாதிரி, தொடக்கத்துல சொன்ன மாதிரி, எத்தனை தான் தடைகள் போட்டாலும் மிக முக்கியமா வந்து சைனா, ரஷ்யா, வெனிசுவலா மாதிரியான நாடு, நார்த் கொரியா மாதிரியான நாடுகளோட வியாபாரம் பண்றதுக்கு ஈரான் தயாராகிடுச்சு, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது இது வந்து ஒரு நேச்சுரலாவே ஒரு அலைன்ஸ் உருவாயிடுச்சு. இது தொடக்கத்துல 2023 நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே நேச்சுரலாவே ஒரு அலைன்ஸ் உருவாயிடுச்சு. வெஸ்ட் குளோபல் சவுத் வெர்சஸ் குளோபல் நார்த் அப்படின்ற ஒரு இடம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது நார்த் கொரியாவோட என்ட்ரிங்கிறது எவ்வளவு பெரிய மோசமா இருக்கும். ஏன்னா அவங்க எடுத்த உடனே அணு ஆயுதத்தை தூக்கிட்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னு தெரியல, நேத்து ஒரு தகவலை வந்து திடீர்னு ரெய்டர்ஸ் வெளியிட்டு இருந்துச்சு. சவுத் கொரியா சொன்னதா, அது என்ன அப்படின்னா, ஒரு கண்டம் டு கண்டம் பாயக்கூடிய ஒரு ஏவுகணையை தயாரிச்சிட்டு இருக்குது நார்த் கொரியா. அது வந்து அதுல வந்து அவங்க அணு ஆயுதத்தை வச்சு
அந்த வார்ஹெட்டை வந்து நியூக்ளியர் வார்ஹெட்டை வச்சே கொண்டு போய் அமெரிக்காவில் போட்டுருவாங்க அப்படின்னு. இது மாதிரியான பில்டப்புகள் வந்து என்ன காரணத்தினால இவ்வளோ பர்டிகுலரா இந்த மாதிரியான பில்டப்புகள் திணிக்கப்படுது? இது எப்பவுமே வந்து டிமின் பண்றதுக்கான ஒரு முயற்சி தான். நார்த் கொரியாங்கிறது என்னைக்கு ஆயுதத்தை யாரு மேல பயன்படுத்துனுச்சு, இல்ல எந்த நாட்டு கூட வந்து இது வரைக்கும் சண்டைக்கு போயிருக்கு, எந்த நாட்டினுடைய மக்களை வந்து கொடுமைப்படுத்தி இருக்குது, எந்த நாட்டினுடைய வளத்தை வந்து சுரண்டி இருக்குது, எதுவுமே பண்ணல. நார்த் கொரியாங்கிறது அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க எல்லாம் அச்சுறுத்தல் கொடுக்குறானுங்க, அதற்கான டிஃபென்ஸுக்காக அது எது தேவையோ அதை உருவாக்கி வச்சிருக்குது. அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தலை வந்து எதிர்கொள்ளணும்னா அமெரிக்காவை வந்து பதிலடி கொடுத்து தாக்கக்கூடிய வல்லமை வந்து தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அது டிஃபென்ஸ் நடவடிக்கையில ஈடுபடுது. அதற்கு தேவையான கருவிகளை உருவாக்குது. அது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ICBM வந்து முன்னாடியே உருவாக்கிருச்சு. அது நியூக்ளியர் கேப்பபிள்ங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதுலதான் அது கவனம் செலுத்தியிருக்கு. ஏன்னா அமெரிக்காவினால நேரடி அச்சுறுத்தல் இருக்கு நார்த் கொரியாவுக்கு. ஏன்னா அமெரிக்கன் போர்சஸ் கிட்டத்தட்ட 40,000 போர்சஸ் வந்து சவுத் கொரியால இருக்கிறாங்க பேஸ் வச்சுக்கிட்டு. அதே போல போர்க்காலங்கள்ல சவுத் கொரியன் ஆர்மி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 30-40 லட்சம் ஆர்மி இருக்கிறாங்க. ஆர்மி பர்சனல்ஸ், ரிசர்விஸ்ட் எல்லாரும். அவங்கள எல்லாத்தையும் வந்து கட்டுப்படுத்துறது, போர்க்காலங்கள்ல கட்டுப்படுத்துறதுக்கான முழு அதிகாரத்தையும் வச்சிருக்கிறது அமெரிக்கன் மிலிட்டரி. ஸோ அதனால அமெரிக்கா வந்து நேரடியா நார்த் கொரியா மீது போர் தொடுக்கிறதுக்கும், இல்ல சவுத் கொரியா வந்து நேரடியா போர்ல அனுப்பி மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்குறதுக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கு நேரடியா. ஸோ அதனால அதற்கு தேவையான டிஃபென்ஸை வந்து உருவாக்கணுங்கிற இடத்துலதான் ஃபோர்ட்டிஃபைடு டனல்ஸ், அதற்கு தேவையான ஆர்ட்லரி செல்ஸ், எல்லா தொழில்நுட்பங்களையும் தனக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து உருவாக்கி வச்சிருக்குது நார்த் கொரியா. அதே மாதிரி உலகம் முழுக்க ஆன்டி இம்பீரியல் போர்சஸ்ன்னு அது எதெல்லாம் பார்க்குதோ, இன்க்ளூடிங் தமிழ் புலிகளை வரைக்கும் அது ஆயுத உதவிகளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆன்டி இம்பீரியல் போர்ஸை வந்து வலுப்படுத்தணுங்கிறத ஒரு சோசியலிச சிந்தனையோட, சோசியலிஸ்ட் USSR இருந்த காலத்துல என்ன அதாவது சோவியத் யூனியன் பண்ணுச்சோ அந்த பணியை வந்து இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான நாடு நார்த் கொரியா. ஸோ அதனால வந்து இவனுங்களுக்கு ப்ரொபகேண்டா பண்றதுக்கு, நார்த் கொரியாவை டீமீன் பண்றதுக்கு, ஏன்னா நார்த் கொரியாவை பத்தின தகவல்கள் பொது வெளியில பெருசா கிடைக்காது. ஏன்னா எழுதுறது பூரா பொய் தகவல்கள். நார்த் கொரியா வந்து உலகத்தினுடைய தொடர்பை வந்து பெருமளவுக்கு துண்டிச்சு வச்சிருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரியான ப்ரொபகேண்டாவை உள்நாட்டுல விதைச்சு ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன்ல ஈடுபடுவானுங்கிறதுக்காக அது அந்த சொசைட்டியே வந்து ஒரு இறுக்கமான சொசைட்டியா வந்து உருவாக்கி இருக்குது. அந்த இறுக்கமான சொசைட்டி கிட்டத்தட்ட எல்லாரும் போர் பயிற்சி பெற்ற சொசைட்டி. எல்லாரும் அந்த மக்கள் அந்த அரசாங்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டவங்க. ஏன்னா அவங்களுக்காகத்தான் அந்த அரசாங்கம் இருக்குங்கிறத முழுமையா நம்புறாங்க அந்த மக்கள். ஏன்னா சோசியலிச அரசாங்கமா இருக்கு, அந்த மக்களுக்காகவே திட்டங்களை செயல்படுத்துது. அந்த மக்களுக்காக, அந்த மக்களினுடைய மனசாட்சியா தான் வந்து அந்த அரசாங்கம் இருக்கிறதா அந்த மக்கள் வந்து கருதுறாங்க. அதனாலதான் கிளர்ச்சி வந்து அந்த நாட்டுல இன்னும் வெடிக்கல. அந்த கிளர்ச்சியை வந்து வெளியில இருந்து உருவாக்குறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கிற இந்த இன்டர்நெட் போன்ற விஷயங்களை வெளியில இருந்து வர்றதை தடை பண்ணி வச்சிருக்குது நார்த் கொரியா. ஸோ அதனால அங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ண முடியல. இன்னைக்கு எப்படி யமனுக்குள்ள வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடியாத நிலையில இம்பீரியல் பவர்ஸ் இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நார்த் கொரியாவுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ண முடியாத அளவுக்கு தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால செய்திகள் வந்து வெளியில வர்றது மேற்கத்திய தரப்பு ஊடகங்கள் பண்ற பிரச்சாரங்கள் மட்டும்தான் செய்தியா வெளியில வருது. அதனால மக்கள்கிட்டயும் வந்து நார்த் கொரியாவை பத்தின ஒரு புரிதல் வந்து இல்லாம இருக்கு. நார்த் கொரியானாலே ஒரு 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 மோசமான நாடு அப்படிங்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நேரேஷன் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த பின்னணியில நார்த் கொரியாவை வந்து டிமீன் பண்றது ரொம்ப சிம்பிள். ஸோ அதான் தொடர்ந்து பண்றாங்க. ஆனா அவங்க சொல்றது உண்மை இல்லைங்கிறதுக்கான ஆதாரங்கள்னு நீங்க பாத்தீங்கன்னா, நடைமுறையில நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். உலகத்துல நான் கேட்ட கேள்விதான். உலகத்துல எந்த நாட்டை வந்து அது இன்வைட் பண்ணிருக்கு,
எந்த நாட்டு மக்களை துன்புறுத்தி இருக்கு, எந்த நாட்டு மக்களை ரேப் பண்ணியிருக்குது, எந்த நாட்டு மக்களை படுகொலை பண்ணியிருக்குது, இனப்படுகொலை பண்ணியிருக்குது, எந்த நாட்டின் மீது அனாவசியமா காரணமே இல்லாம போர் தொடுத்திருக்குது, எந்த நாட்டு அரசியல்ல அது தலையிட்டு இருக்குது நேரடியா, எந்த நாட்டுல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது, எந்த நாட்டை ஒண்ணும் இல்லாம ஆக்கி இருக்குது, வளச்சுரண்டலை பண்ணிருக்குது, பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துது. இது எதுவுமே அது பண்ணல. இது எல்லாமே பண்றது இம்பீரியல் பவர்ஸ், குறிப்பா வந்து அமெரிக்கா. ஸோ இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நாடு மோசமான நாடுங்கிறத உலகம் முழுக்க வந்து பிரச்சாரங்களை கட்டமைச்சு வச்சிருக்கிறானுங்க. அததான் இன்னைக்கு அவனுங்க வெளியில கொண்டு வரானுங்க. புரியுது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வேற ஏதாவது தோழர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து? இல்ல தோழர், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் நகரத்தை பொறுத்து நம்மளும் பேசுவோம். இதுக்கு சரியான நேரம் கிடைக்க மாட்டேங்குது, அதனாலதான் 2 பேருமே நேரம் ஒதுக்க முடியல. தோழர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க இப்போ அடுத்த வீடியோன்னு. முடிஞ்ச வரைக்கும் வாரத்துக்கு 2 வீடியோவாவது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதே போல் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்து. நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே, நன்றி, வணக்கம்.